என்னுடைய கேள்வி திரு ஜவேரி அவர்களுக்கு. உங்கள் பேச்சின் கடைசியில் திரு ஜவேரி அவர்களே, உங்களிடம்தான் கேள்வி கேட்கிறேன். கேள்வியை சற்றென்று கேளுங்கள். ஜவேரி அவர்களின் கவனம் வேறெங்கோ இருக்கிறது. ஜவேரி அவர்களே, என்னுடைய கேள்வி உங்களுக்குத்தான். உங்கள் பேச்சின் இறுதியில் தாவர உண்ணி மற்றும் புலால் உண்ணி விலங்குகளில் வேறுபடுத்தி காட்டும் 16 குறிப்புகளை தந்தீர்கள். அவையோர் அனைவரும் விளங்கியிருக்கக்கூடிய விஷயம் அல்ல இது. நீங்கள் தந்த குறிப்புப்படி தாவர உண்ணி விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒத்த செயல்பாடுகள் இருப்பதாக அழுத்தி காட்டி, ஆகவே மனிதன் ஒரு தாவர உண்ணிதான் என்று நிரூபித்திட விளைகிறீர்கள் என்பது நன்றாக தெரிகிறது. இதைத்தான் உங்களுடைய பேச்சிலிருந்து நான் விளங்கி கொண்டேன். டாக்டர் ஜாகிர் நாயக் கூட இது பற்றி சில விஷயங்கள் குறிப்பிட்டுள்ளார். டாக்டர் ஜாகிர் நாயக் மற்றும் திரு ஜவேரி போல மருத்துவ மாணவன் அல்ல. நான் ஒரு பொறியியல் மாணவன். நான் 10ஆம் வகுப்பு வரை உயிரியல் பாடம் படித்தேன். அதற்கு பிறகுதான் நான் அங்கொன்றும் இங்கொன்றுமா பல தகவல்களை சேகரித்தேன். முதலில் உங்கள் கேள்வியை கேளுங்கள். இப்பொழுது நான் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது என்னவென்றால், பைட்டலின் என்ற அம்சம் தாவர உண்ணி, புலால் உண்ணி விலங்குகள் மற்றும் மனிதனின் உமிழ் நீரிலும் காணப்படுகிறது என்றீர்கள். அத்தோடு தாவர உண்ணி விலங்குகள் உணவை மெல்லும்போது தங்களுடைய அலகுகளை சுழற்றி அசைக்கும் என்றீர்கள். ஆனால் எந்த மனிதனும் அப்படி அசைப்பதில்லையே. கேட்க விரும்பினால் மிக்க மகிழ்ச்சி. ஆனால் கேள்வியை நேரடியாக கேட்டுவிடுங்கள். இது சொற்பொழிவுக்கான நேரமில்லை. உங்களுடைய கருத்துக்களை கேட்பதற்காக நாங்கள் இங்கு வரவில்லை. அதற்கு பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். நானும் திருவேதி அவர்களும் வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருப்பதால் எங்களுக்கு நேரமில்லை. உங்கள் கேள்விகளை 3-4 வரிகளில் கேளுங்கள். அதற்கு மட்டும்தான் அனுமதி. சரி, நான் சுருக்கமாக கேட்கிறேன். தாவர உண்ணி விலங்குகளுக்கும் புலால் உண்ணி விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் பற்றி நீங்கள் அடுக்கி காட்டினீர்கள். அதற்கு காரணம் என்ன? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் சொன்னது ஒரு சாதாரணமான விஷயம். மனிதனுக்கும் தாவர உண்ணிகளுக்கும் இடையே உள்ள உடற்கூறியல் ரீதியான ஒற்றுமையை சுட்டிக்காட்டுவதற்காக தான் நான் இதை சொன்னேன். அது சரியா தவறா என்று அறிவார்ந்த அவையோர்களாகிய நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் அதை சரியென்று ஏற்றுக்கொண்டாலும் சரிதான், நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரிதான். என்னுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று சொல்ல நான் யார்? நான் வைத்த கருத்துக்கள் அனைத்தும் விஞ்ஞானபூர்வமான காரண காரியங்களால் அமைந்தவை. அவற்றிற்கான ஆதாரங்கள் என்னிடத்திலே நிறைய இருக்கிறது. ஆனால் அது சரியா தப்பா என்று முடிவு செய்வது நீங்கள்தான். ஒரே ஒரு விஷயத்தை அழுத்தி கோடிட்டு காட்ட நான் விரும்புகிறேன். அதாவது, இயல்பால் இயற்கை நீதிகளால் மனிதன் அதிகம், ஏன் 100% தாவர உண்ணியே சில சூழ்நிலை கோளாறுகளால் வேறு பல காரணங்களால் அவன் புலால் உண்ணி ஆக்கப்பட்டிருக்கிறான். இது முழுக்க முழுக்க சூழ்நிலையால் தான் நடந்திருக்கிறது. இப்போது நண்பர்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களோடு சேர்ந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடிந்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பற்றிய எங்களுடைய பல தவறான கருத்துக்களை அறிஞர் பெருந்தகை டாக்டர் ஜாகிர் நாயக் நீக்கியதோடு, இஸ்லாத்தை பற்றி இதுகாரும் நாங்கள் கேள்விப்பட்டிராத அருமையான தத்துவ சிந்தனைகளை எங்களிடம் ஏற்படுத்தியுள்ளார். அதற்காக அவரால் நடத்தப்படும் இஸ்லாமிய ஆய்வுக்கூடத்திற்கு அளப்பரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு ரூஷாப் நிறுவனத்தைச் சேர்ந்த எனது அருமை நண்பர் திரு சலேச்சா அவர்களுக்கும் எனது நன்றி உரித்தாகுக. நேரமின்மையால் நாங்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள வேறு பல காரியங்களால் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். திரு படே, இப்போது திரு படே அவர்கள் கேள்வி கேட்பார்கள். நீங்கள் தானே திரு படே? ஆம். இப்போது கொஞ்சம் பொறுங்கள். திரு படே அவர்களுக்காக மட்டும் கேள்வி கேட்பதற்கு வரிசையை மீறி சிறப்பு சலுகை அளிக்குமாறு திரு ஜவேரி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இதுதான் கடைசி கேள்வி. அந்த பக்கத்திலிருந்து பெண்கள் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. ஆகவே அந்த பக்கத்திலிருந்து கேள்விகளை குறைத்துக் கொள்வோம். அப்பொழுதுதான் இந்த நிகழ்ச்சியை விரைவாக முடிக்க முடியும். திரிவேதி கேட்டுக்கொண்டதற்கென திரு படே, அதன் பிறகு கேள்வி நேரத்தை முடிப்போம். கேள்வி கேளுங்கள் மிஸ்டர் படே. ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஒரு நிமிடம். அமர்வின் இறுதியில் டாக்டர் ஜாகிரிடம் கேள்வி கேட்க 2 பேருக்கு அனுமதி உண்டு. நேரம் உள்ளவர்கள் இருந்து கேட்கலாம், முடியாதவர்கள் போகலாம். நீங்கள் கேளுங்கள். ஹிந்துக்களுக்கு ஹரிவோம். ஜைனர்களுக்கும் ஜெயநேந்திர முஸ்லீம் சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாம் அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். டாக்டர் ஜாகிருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்கள் கேட்ட 20 கேள்விகளுக்குமே என்னிடத்தில் பதில் உண்டு. ஆனால் அதற்கு இது நேரமில்லை என்று எனக்கு தெரியும். நீங்கள் எப்போது அழைத்தாலும் சரி, நான் வந்து உங்களுடைய அந்த 20 கேள்விகளுக்கும் ஆணித்தரமான பதிலை தர காத்திருக்கிறேன். இப்போது, அதாவது எல்லா மதங்களும் கடவுளுடையதுதான், கடவுளே சர்வ வல்லமை படைத்தவர், அப்படியென்றால் என்ன அர்த்தம்? அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்தாக வேண்டும். கடவுள் என்ன சொல்லியிருக்கிறார்? கடவுள் மனிதனுக்கு விதித்த சட்டங்கள் தான் என்னென்ன இருக்கின்றன? ஒரே ஒரு நேரடியான பேச்சு. எப்போது பகவான் நமக்கு உயிர் தந்தாரோ அப்போதே நமக்கென சில விதிமுறைகளையும் தந்துவிட்டார். ஒரு நிமிடம், நான் சொற்பொழிவாற்ற வரவில்லை. இல்லை, நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கும் 4-5 வரிகளில் கேள்வியை கேளுங்கள்.
தயவு செய்து சுருக்கமாக நான் ஒரே கேள்வியை ஒரு கேள்வியை கேளுங்கள். தான் கேட்க விரும்புகிறேன். பகவான் நமக்கு எல்லாமே தந்திருக்கிறார். அவர் சில சட்ட விதிமுறைகளையும் ஆக்கியிருக்கிறார். பாருங்கள், காற்று எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஏராளமான காற்றை தாராளமாக தந்திருக்கிறார். அடுத்ததாக தண்ணீர். எங்கு சென்றாலும் தண்ணீர் தாராளமாக கிடைக்கிறது. அடுத்ததாக உணவு. நான் இப்போது அந்த கேள்விக்குத்தான் வருகிறேன். உணவு. பகவான் உணவு நமக்கு தந்திருக்கிறார். அதாவது நமது காஷ்மீரை பாருங்கள். காஷ்மீரில் நமக்கு என்னவெல்லாமோ இருக்கிறது. காஷ்மீரில் நமக்காக பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் தான் காஷ்மீரில் உண்டு. அங்கு என்னதான் கிடைக்கவில்லை சொல்லுங்கள். ஒரு நிமிடம். ஜெய்ப்பூருக்கு போங்கள். அங்கு சரியான வெப்ப காலங்களில் தர்பூஷா, கிர்பூஷா என்று என்னவெல்லாமோ கிடைக்கிறதே. அது எல்லாமே நமக்காக படைக்கப்பட்டதுதான். இருங்கள், நான் கேள்வியை கேட்கிறேன். இங்கு நமக்காக அல்வாவெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள். எல்லாமே சர்வசாதாரணமாய் கிடைக்கிறது. அவர் ஏராளமாக நமக்கு தந்திருக்கிறார். ஏராளமாக மட்டுமல்ல, மிகவும் மலிவாக தருகிறார். அவர் எதை தந்திருக்கிறாரோ அது மிகவும் மலிவாகவும் தாராளமாகவும் கிடைக்கிறது. அவர் எதை தடுத்திருக்கிறாரோ அதெல்லாம் விலை உயர்வாக ஆக்கியிருக்கிறார். ஆகவே நாம் கடவுளின் கட்டளைப்படிதான் நடக்கிறோமா? இதுதான் என்னுடைய கேள்வி. மிகவும் அருமையான நமது கேள்வி. தலைப்புக்கும் உங்கள் கேள்விக்கும் உள்ள அவர் விளங்கிக் சம்பந்தம் என்ன? கொண்டார். எனக்கு கேள்வி புரிந்துவிட்டது. நல்ல கேள்வி, பெரிய கேள்வி. நான் களத்தில் நிற்கிறேன். எனக்கு எல்லா கேள்விகளும் புரியும். உங்கள் கேள்விகளின் முதல் பாகத்திற்கு பதில், எல்லா 20 கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும் என்றீர்கள். இந்த துறையில் என்னிடம் பல மாணவர்கள் உள்ளார்கள். நீங்கள் IRF வந்தால் அதில் ஒருவரோடு நீங்கள் உரையாடலாம். எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். எந்த தேதி? அடுத்த ஞாயிறு? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. என்னோடு அல்ல, என் மாணவரோடு. அடுத்த ஞாயிறு. நான் யாரோடு வேண்டுமானாலும் விளக்குகிறேன். எப்பொழுது? தாராளமாக. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை. சரி, வாருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்களை வரவேற்கிறேன். உங்கள் பெயர் என்ன சகோதரர்? நான் உங்கள் விவரங்கள் பெயர்? கொடுத்திருக்கிறேன். திரு படே அவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10:30 மணிக்கு IRF வருவார். சரி, தாராளமாக. இதே விதிமுறைகள் தான் எனது மாணவர் வாதம் செய்வார். யாராவது ஒரு மாணவர். இதே தலைப்பு. அவரது கேள்வி, கடவுள் காற்று, தண்ணீர் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறார். அனைத்தும் எளிதாக கிடைக்கிறது. பிறகு ஏன் விலை உயர்ந்த எளிதாக கிடைக்காத பொருட்களை தேடி போக வேண்டும் என்றார். இந்த கேள்வியை நீங்கள் திரு ஜவேரிடம் கேட்க வேண்டும். அவர்தான் ஆர்க்டிக் பகுதிக்கு சைவ உணவை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். தாவரங்களை பாலைவனத்திற்கு அனுப்ப வேண்டும் என்றும் சொன்னார். அவரிடம் கேளுங்கள், நான் சொல்லவில்லை. நான் சொல்வதெல்லாம் தாவரங்கள் கிடைத்தால் தாவரங்களை உண்ணுங்கள், அனுமதிக்கப்பட்ட விலங்குகள் கிடைத்தால் அதை உண்ணுங்கள், அவ்வளவுதான். இந்த கேள்வியை அவரிடம் கேட்க வேண்டும், என்னிடம் அல்ல. முதலாவதாக, அனுமதிக்கப்பட்ட எளிதாக கிடைக்கும் உணவை நீங்கள் உண்ண வேண்டும். விலை உயர்ந்த உணவை நாம் உண்ணக்கூடாது என்று சொன்னீர்கள். இது எப்படி இருக்கிறது தெரியுமா? நான் ஒரு பணக்காரரை பார்த்து நீங்கள் ஏன் நரிமன் பாயிண்டில் வசிக்கிறீர்கள் என்று கேட்பது போல் இருக்கிறது. ஒரு சதுர அடிக்கு நரிமன் பாயிண்டில் 25,000 ரூபாய் ஆகிறது. மீரா ரோட்டிற்கு வாருங்கள், ஒரு சதுர அடி 1000 ரூபாய் தான். ஒரு பணக்காரரிடம் விலை உயர்ந்த இடத்தை வாங்க பணம் இருக்கும் பொழுது விலை உயர்ந்த உணவை உண்ண ஏன் தடை விதிக்கிறீர்கள்? மேலும் புலால் உணவானது புரத சக்தியிலும் அநேக சக்திகளிலும் உயர்வானது. அதன் தரமும் உயர்ந்தது. பணக்காரரால் முடியும் என்றால் ஏன் தடுக்கிறீர்கள்? உங்களால் முடியவில்லை என்றால் தாவரங்களை உண்ணுங்கள், நான் தடுக்கவில்லை. இதுவே எனது பதில். உங்கள் உற்சாகத்திற்கு நன்றி. அந்த கேள்வியை நாங்கள் அனுமதிக்க முடியாது. திரு ஜவேரி அவர்கள் தான் போக வேண்டும் என்கிறார். அவர் சோர்வடைந்து வேறு காணப்படுகிறார். ஆகவே அந்த கேள்வியை அனுமதிக்க இயலாது. ஏற்கனவே நாம் வாக்களித்த 2 பேருக்கு மட்டும் இப்போது நாம் வாய்ப்பளிப்போம். அதுவும் ஜவேரி அவர்கள் சென்ற பிறகுதான். அதன் பிறகு திரு தன்ராஜ் சலேச்சா நன்றியுரை வழங்குவார். அத்தோடு கூட்டம் நிறைவு பெறும். செல்ல விரும்புவோர் செல்லலாம். தொடர்ந்து இருந்து அந்த 2 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் இருக்கலாம். பெண்கள் பகுதியிலிருந்து ஒரு கேள்வி. ஹலோ, மைக் வேலை அந்த செய்யவில்லை. 2 கேள்விகள் மட்டும் கேட்க அனுமதிக்கப்படும். பிறகு கூட்டம் முடியும். ஹலோ, மதிப்பிற்குரிய எக்ஸ்கியூஸ் மீ. பெண்கள் பகுதியிலிருந்து கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. டாக்டர் ஜாகிரிடம் கேட்க வேண்டும். ஹலோ, இதை அனுமதிக்கவா? இல்லை, சரி. அந்த 2 பேர், ஒன்று பெண்கள் பகுதியிலிருந்து, அதற்கு மேல் இல்லை. சரி, என்ன? ஓகே. ஹலோ, எனது கேள்வி. கொஞ்சம் பொறுங்கள். திருவேதி அவர்கள் என்னை கண்டிப்பை கடைபிடிக்க சொல்கிறார். நான் ஏதோ கொஞ்சம் இறக்கப்பட்டு 2 பேருக்கு வாய்ப்பளித்ததால் இப்போது எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பித்தால் எப்படி? இப்போது நன்றியுரை, அதற்கு பிறகு சரி போனால் போகட்டும். நாளை கேள்விகள். இப்போது திரு தன்ராஜ் சலேச்சா அவர்கள் நன்றியுரை வழங்குவார். தலைமை விருந்தினர் திரு வைபி திரிவேதி அவர்களே, இவ்வுரையாடலில் பங்கு பற்றிய அறிவார்ந்த பேச்சாளர்களே, அவையோரே, சகோதர சகோதரிகளே, உண்மையாகவே நான் 3 நிறுவனங்களின் சார்பிலும் நன்றி சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன். தனது நெருக்கடியான நிகழ்ச்சி நிரலில் தலைமை விருந்தினராக இங்கு வந்த திரு வைபி திரிவேதி அவர்களுக்கும் உங்களது அறிவார்ந்த கருத்துக்களை தமது ரசனை மிகு விவாதங்களின் மூலம் அளித்திட்ட
இரு அறிஞர் பெருமக்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. இப்போது நாம் அந்த 4 கேள்விகளை கவனிப்போம். திரு திரிவேதி அவர்களையும் திரு ஜவேரி அவர்களையும் நாம் விடைபெற விடுவோம். அதன் பிறகு தொடர்ந்து இருந்து அனுமதிக்கப்பட்ட அந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை அறிய விரும்புவோர் தொடர்ந்து இருக்கலாம். இப்போது நம்முடைய இந்த கூட்டம் முறைப்படி முடிகிறது. அந்த 4 கேள்வியாளர்களும் தயாராயிருங்கள். எதிர்பாராத சில இடையூறுகளால் முன்கூட்டியே உங்களுக்கு வாய்ப்பளிக்க முடியவில்லை. இப்போது நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கவனியுங்கள். கேள்வி பதில் நிகழ்வு இதோ தொடங்கிவிட்டது. தயாராக இருக்கிறீர்களா? கேளுங்கள் சகோதரரே. அஸ்ஸலாமு அலைக்கும். எனது கேள்வி புலா